உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா தாயே, நான் மனசால கூட யாருக்கோ எந்த கெடுதலும் நினைச்சதே கிடையாது. ஆனா குழந்தை விஷயத்துல எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? 10 மாசம் சுமந்து பெத்து அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்த உடனேயே முகத்தை கூட சரியா பார்க்க விடாம என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச. புத்திர சோகத்துல என்ன தவிக்க விட்டு என் குழந்தையவே என்ன தத்தெடுக்க வச்சு என் கூடவே வளர வச்ச. தத்து குழந்தைதான் நான் பெத்த குழந்தைன்னு எனக்கு தெரிய வரும்போது அந்த சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியாம நான் என் குழந்தைய விட்டு இந்த பூலோகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். யமலோகத்துல யமதர்மன் கிட்ட போராடி என் குழந்தைக்காகவும் ஹஸ்பண்ட் சர்க்காகவும் தான் நான் இந்த உருவத்துல மறுபடியும் பூலோகம் வந்திருக்கேன். பூலோகத்துல என் மக பக்கத்திலேயே இருக்கணும்னு என் ஹஸ்பண்ட் சார் கிட்ட போராடி அவருக்கு மனைவியா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். என் மக பக்கத்திலேயே இருந்தாலும் நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு உண்மைய சொல்ல முடியாம மனசுக்குள்ள தவிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கும் இப்ப வழி இல்லாம இப்படி பண்ணிட்டியேமா. ஏமா எனக்கு இப்படி ஒரு சோதனை? நான் இந்த உருவத்துல மறுபடியும் பூலோகத்துக்கு வந்திருக்கிறதே என் மகளுக்காக தான். என் மகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. தயவு செஞ்சு என் மகளை என்கிட்ட நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துரு தாயே. உடனே துர்காமாக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுவோம். அட்டன் பண்ணுங்க துர்காமா. ஃபோன் எடுங்க துர்காமா, ப்ளீஸ் ஃபோன் எடுங்க. துர்காமா ஃபோன் எடுங்கம்மா. அம்மா ஃபோன் எடுங்கம்மா. சாமி, எங்க அம்மாவை சீக்கிரம் போன் எடுக்க வை. புது நம்பரா இருக்கு. ஹலோ துர்காமா. ஏய், யாருக்கு போன் பண்ண? அதுக்குள்ள நீ எப்படி எழுந்த? உனக்கு எப்படி மயக்கம் தெளிஞ்சது? இங்க பாருங்க, எங்க துர்காமா போலீஸ் இன்ஸ்பெக்டர். தேவிமா, தேவிமா. ஹலோ ஹலோ தேவிமா, எங்க இருக்க நீ? நான் இங்க இருக்கிறது நீங்க எனக்கு மயக்க மருந்து கொடுத்தது என் துர்காமாக்கு தெரிஞ்சது அவங்க உங்களை சும்மாவே விட மாட்டாங்க. புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. தேவிமா, நீ எங்கடா இருக்க? அம்மா பேசுறது கேக்குதா? எங்க இருக்க நீ? ஏய், உன் அம்மாவால எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போனை கொடு, போனை கொடு. விடுங்க, குடுன்றல கிட்ட பேசட்டும். விடுங்க, போனை விடுங்க. தேவிமா, ஹலோ. ஏய், குட்ரி, குடு, போனை கொடு. போனை கொடுங்க. விடு. ஹலோ ஹலோ, குட்ரின்னு சொல்றல, கொடுக்க மாட்டியா? இரு, உனக்கு இருக்கு. துர்காமா. ஹலோ. சரியானதா இருக்கும் போல.
யாருக்கு ஃபோன் பண்ணான்னு தெரியல. ஹலோ 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 வள்ளி, பிளட் சாம்பிள் ஓகே ஆயிடுச்சு. குழந்தை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வா. சரி வை. தேவிமா, ஏய், நீ வள்ளி தானே? எங்க போற? இதென்ன குழந்தை வித்து பணமா? உன்னெல்லாம் ஜெயில போட்டா தாண்டி அடங்குவ. வாடி. மேடம், ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, உள்ள போக கூடாது. வாயை மூடு. ஆபரேஷன் நடக்க கூடாது, அதுக்காக தான் போறேன். ஏய், ஸ்டாப் இட். நிறுத்துங்க. மேடம், ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு இப்படி உள்ள வரலாமா? உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன் டாக்டர். என்னை அடிச்சு உள்ள வந்துட்டாங்க டாக்டர். மேடம், நீங்க பண்றது தப்பு மேடம். நீங்க தான் சார் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. யாரை கேட்டு ஆபரேஷன் பண்றீங்க? நாங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். குழந்தையோட பேரண்ட் சம்மதத்தோட தான் ஆபரேஷன் நடக்குது. குழந்தையோட அம்மாவே நான் தாயா. தள்ளு. எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க. யோ மேடம் மேடம், உங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது மேடம். ஆமா, வெளியே வாங்க. தேவிமா, 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 தேவி இங்க பாருமா. தேவிமா, தேவிமா, துர்காம்மா, துர்காம்மா வந்துட்டீங்களா? வந்துட்டேன்டா. துர்காம்மா, பயமா இருந்துச்சுமா. நீ அழாதடா, உனக்கு ஒண்ணும் இல்ல. அதான் அம்மா வந்துட்டால, நீ ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன். இங்க பாரு, இங்க பாரு. எப்படி? தேவிமா, நீ கொஞ்சம் பாலை குடிச்சிட்டு அப்புறம் விளையாடு. எனக்கு வேண்டாம் பார்வதி. நான் அப்பவே கேட்டேன் பெரியம்மா, வேண்டான்னு சொல்லிட்டா. சிஸ்டர், இங்க இருக்கிறது ராணின்னு தெரியாம தேவின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க பாலூட்டுறது என்ன, சீராட்டுறது என்ன, ஐயோ பாசம் தாங்கல சிஸ்டர். ஆனா பாருங்க சிஸ்டர், இந்த வித்தக்காரி ராணி நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அந்த துர்காவால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அவளை நம்ம ஆட்டி படைக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.